வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய சீஷனாகிய தோமாவை குறித்து சில காரியங்களை அறிந்து கொள்ளுவோம். தோமா என்றவுடனே சந்தேக பேர்வழி என்ற நினைவுதான் நமக்கு வருகின்றது. ஆனால் தோமாவினுடைய வாழ்க்கையை உற்று பார்க்கின்ற பொழுது பல நல்ல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவைகளைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கின்றோம். இயேசுவின் சீஷனாகிய திதுமு எனப்பட்ட தோமா, அந்நாட்களில் இவர்களுக்கு 2 பெயர்கள் இருந்தன. தோமா என்பது எபிரேய பெயர், திதுமு என்பது கிரேக்க பெயர். தோமா தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிறவராக இருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் 3 இடங்களில் தோமாவை குறித்து நாம் பார்க்க முடியும். முதலாவது, இயேசுவை உண்மையாக நேசித்த தோமா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து லாசருவை பார்க்க யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என தம் சீஷர்களிடம் சொன்னபோது எல்லாரும் யூதர்கள் கல்லறிவார்கள், போக வேண்டாம் என எச்சரித்தார்கள். அப்பொழுது தோமா அவரோடே கூட மரிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என தைரியமாய் கூறுகின்றார். ஆம், தோமாவின் இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவருக்கு இருந்த அன்பை காட்டுகின்றன. ஆண்டவரே, உம்மோடு இருப்பது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, உம்மை நான் நேசிக்கிறேன், எனவே உம்மோடு கூட வருகிறேன், உமக்காக பாடுபடவும் ஆயத்தம். இயேசுவோடு அவர் இருந்த நோக்கம் தெளிவானது, சரியானது. அன்பு பயமறியாது, உண்மையான தைரியம், நடக்கப் போகும் காரியங்களை, மோசமான நிகழ்வுகளை தெளிவாக அறிந்தும் அதை சந்திக்கச் செல்லும். இரண்டாவது, தோமா நேர்மையானவராகவும் ஆர்வமுள்ளவராகவும் இருந்தார். யோவான் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என கேட்கின்றார். தான் புரிந்து கொள்ளாமல் இருந்ததை வெட்கமின்றி வெளிப்படுத்தினார். தனியாக அல்ல, குழுவாக எல்லோரும் இருக்கும் பொழுது இப்படி கேட்கின்றார். ஒரு கூற்று உண்டு, கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் அறிவீனன். ஆனால் கேள்வியே கேட்காதவர்கள் எல்லா நேரங்களிலும் அறிவீனர்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும்போது புரிந்திருக்க வேண்டும், இல்லையென்றால் அடுத்த லெவல் புரியாது. தோமா தெரிந்ததை போல காட்டிக்கொள்ளவில்லை, நடிக்கவில்லை, நேர்மையாக இருந்தார். சீஷன் என்றால் கற்றுக்கொள்பவன் என்று பொருள். தோமா கற்றுக்கொள்ள ஆர்வமாயிருந்தார். மூன்றாவது, சந்தேகம் தெளிவானதும் சரணடைந்த தோமா. யோவான் 20ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தேகப்பட்ட தோமாவை பார்க்கின்றோம். தோமா இயேசுவின் பாடுகள், சிலுவை, இவைகளை மட்டும்தான் அறிந்திருந்தார். அவருடைய சந்தேகம் மேலோட்டமானது அல்ல, உறுதியாக அறிந்து கொள்வதற்காக கேட்கின்றார், சந்தேகப்படுகின்றார். டென்னிசன் என்ற ஆங்கில கவிஞர் இவ்வாறு கூறுகின்றார், ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அறியாமல் இருப்பதை விட நியாயமற்ற முறையில் சந்தேகப்படுவது நல்லது. உண்மையை கண்டறியும் வேகம், துடிப்பு அவரிடத்திலே இருந்தது. அது அவரை சரியான பாதையில் வழிநடத்தினது. இயேசு தோமாவை சந்தித்த போது அவருடைய வார்த்தைகள், என் ஆண்டவரே, என் தேவனே, பூரண அர்ப்பணிப்பு, இனி நீரே எனக்கு எல்லாம். ஒன்றாய் பழகியவர்கள் மீண்டும் இணையும் போது வார்த்தைகள் இல்லை, அது உணர்வுகளின் கலவை, உணர்ச்சிகளின் சங்கமம்.
இயேசுவின் தனிப்பட்ட தொடுதலை பெற்றுக்கொண்டார். ஆம், இயேசுவை நேசித்த தைரியமுள்ள நேர்மையான தோமா சரணடைந்தார். ஆண்டவரை புரிந்து கொண்டார். விளைவு, நம் தேசத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்து இங்கேயே இரத்த சாட்சியாக மரித்தார். ஆம், சந்தேகங்களோடு வாழ்வதை விட புரிந்து கொண்டு அர்ப்பணித்து வாழ்வது மேலானது, முழுமையானது. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். ஆமென்.